பார்க்கில் இன்றைக்கி நான் நிறைய குரலி வித்தைகள்லாம் ட்ரை பண்ணேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஈவினிங் நானும் அவினேஷும் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பார்க்குக்கு வந்திருக்கோம். நாங்கள் இன்றைக்கி பார்க்கில் எப்படி ஃபன் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஃபுல் வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். மெதுவா சருக்கு விளையாடு. மெதுவா போ, பார்த்து போ, ஒழுங்கா நட. பார்க்குறேன், நீ ஏறு. அப்படிதான் காலை மிதிச்சு நல்லா ஸ்பீடாக ஆடு. காலை கீழே மிதிச்சு ஆடு. இன்றைக்கி அவன் சந்திரமுகியாக மாறிட்டான். ஏன்னா எப்பயாவது தான் வெளியே வருவாமா, வர்ற டைமில் இந்த மாதிரி அவன் ஓவர் ஹைப்பர் ஆயிடுவான். அதனால் இதில் போகவா அதில் போகவா அங்கே போவா இங்கே போவான்னு பரபரப்பாயிட்டான். அது வேண்டாம், தண்ணி இருக்குது, அங்கே போகாத. இங்கே பாரு, தண்ணி கிடக்கு பாரு, போகாத. கீழே தண்ணி கிடக்கு, அது வேண்டாம். அது உனக்கு தலை சுற்றும், அது செட் ஆகாது. அவினேஷ், ஊஞ்சல் ஆடு, இல்லைன்னா சறுக்கி விளையாடு. இந்த ரெண்டு தான் உனக்கு. அது இல்லை, அது சறுக்கு கிடையாது. அது நீ விழுந்துருவ. நீங்கள் ஊஞ்சல் ஆடு, இல்லைன்னா நீ சறுக்கு விளையாடு. அது அந்த பையன் ஏறட்டும், நீ ஏறாத, வேண்டாம், போ. 2 நாளாக குஜராத்தில் ஒரே மழை தூறிக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்போ எங்கேயுமே வீட்டை விட்டு வெளியே போக முடியல. என்ன வீடியோ எடுக்கணும்னு தெரியல. சரி, ஏதாவது குக் பண்ணலான்னா வீடியோ குக் பண்ணுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது. மழை பெஞ்சிட்டு ஒரே நசன்னு இருக்குது. அதனால் ஈரத்தில் நனையிறதுக்கே அப்படியே மாய்ச்சலாக இருந்துச்சு. வீடியோ எடுக்கவே மனசே வரல. எல்லோரும் சொல்கிறாங்க, நீ வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டே இருக்காத, வெளியே நல்லா கூட்டிகிட்டு போ, எல்லாரோடையும் பழக விடு, நல்லா விளையாட விடுன்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் யார் கூடயும் விளையாட மாட்டான், தனியாக தான் விளையாடுவான். அவனுக்கு பேசி விளையாட தெரியலையா என்னன்னு தெரியல, லாங்குவேஜ் செட் ஆகலையான்னு தெரியல. அவன் தனியாக தான் விளையாடுவான். மற்ற பிள்ளைங்க இவனை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. சரி, அவங்க இவன் என்னடா புதுசாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனாலே நான் வெளியே கூட்டு வர மாட்டேன். இன்றைக்கி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, யார் பார்த்தாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைய நம்ம விளையாட கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஒரு முடிவெடுத்து. இனிமேல் டெய்லி வரணும்னு நினச்சிருக்கேன். சீசாவுக்கு உனக்கு அங்கே யார் இருக்கா கூட சேர்ந்து ஆடுறதுக்கு? ஆடு, நீயே ஒத்தையில் தான் ஆடணும். என்ன பார்த்தீங்களா, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கு. நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாயிருச்சு. சரி, நம்மளும் போய் நம்ம வித்தையெல்லாம் காட்டலான்னு பார்த்தா என்னைய வீடியோ எடுக்க ஆள் இல்லை. சரி, யாராவது வீடியோ எடுக்க கிடைக்க மாட்டாங்களான்னு எதிர்பார்த்துட்டே உட்காந்துருக்கேன். என்ன உன்னையவா, உன்னையே எடுத்தாச்சு. எவ்வளோ அழகாக பச்சை பச்சேன்னு இருக்கு பற்றியா பார்க்கு. மழை பெஞ்சோன்னே பார்க்க அழகாக இருக்குல்ல பார்க்கில். அப்பாடா, எனக்கும் வீடியோ எடுக்க ஆள் கிடச்சிட்டு என் வீட்டுக்கார் வந்துட்டாங்க எங்களை பார்க்குக்கு தேடி. நானும் நானும் 4 வித்தையை காமிக்கிறேங்க, என்னையும் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறி நின்றுட்டு இருந்தேன். என்னால் ஓவர் வெயிட் ஆயிடுச்சு. என்னால் சத்தியமாக முடியல. ஒரு கால் ஒரு கரைக்கு போகுது, இன்னொரு கால் வேலையே செய்யாமல் நிற்கிது. இதுக்கு இடையில என் பிள்ளை வேற. அவனே இங்கே உட்காரு. நீ திடீர்னு இதெல்லாம் பண்ணோன்னே சத்தியமாக முடியல. நம்ம அவ்வளோ வெயிட்டாக இருக்கோம் அப்படின்னு எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா என்னோடய வெயிட்டை என்னாலே அப்படி தூக்கி பேலன்ஸ் பண்ண முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஆஹா, இதை இப்படியே விடக்கூடாது ஷர்மிளா, கண்டிப்பாக டயட்டு, டெய்லி 1 hour ஒர்க் அவுட் பண்ணு அப்படின்னு நானே எனக்குள்ளே சொல்லிக்கிட்டேன். அதுக்கப்புறம் டெய்லி இங்கேயே நான் ஒர்க் அவுட் பண்ணுறேங்க அப்படின்னு என் வீட்டுக்கார்ட்ட பர்மிஷன் கேட்டிருக்கேன். அவங்க என்னை பார்த்து சொன்னாங்க, நீ இதெல்லாம் பண்ண மாட்ட, நீ தண்ணியில் எழுதின கதை தான் நீ சொல்கிறதெல்லாம், அதனால் இதெல்லாம் நடக்காதுன்றிருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட உறுதிமொழி கொடுத்துருக்கேன், டெய்லி இந்த மாதிரி நான் வருவேன், 1 hour ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. இது என்னோடய அடுத்த குரலி வித்தை. இது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஏன்னா இது சும்மா ஆடிட்டே இருக்க வேண்டியதான். இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு.
நான் ஒன்றுன்னா பண்ண இதெல்லாம் நீ சும்மா விளையாட்டுக்கு இன்றைக்கி வீடியோக்காக பண்ணிகிட்ருக்க, டெய்லியிலாம் நீ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரர் என்னை உசுப்பேத்திட்டு இருந்தார். சரி நான் நாளைக்குலேருந்து கண்டிப்பாக வருவேன்னு சொல்லியிருக்கேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருக்காங்க என்கிட்ட. அப்புறம் நான் வீட்டிலேருந்து இட்லியும் சாம்பாரும் பண்ணி கொண்டு வந்துட்டேன் அவினேஷ்காக. ஏன்னா அவனுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா இங்கே வச்சே சாப்பாடு ஊட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக உட்காந்துட்டு ஒரு 8 மணிக்கு போல் வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டோம். அதை அங்கே வச்சே அவனுக்கு ஊட்டிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லணும்ல. எங்கள் அம்மா வந்து பார்க்கில் இட்லி சாம்பார் செஞ்சு வச்சுருக்கா. நான் அதை சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்கு. அப்புறம் எங்களுக்காக சைனீஸில் ட்ரை மஞ்சூரியன் சொல்லிட்டு இங்கே கிடைக்கும். இது இந்த காலிஃப்ளவரு, கேபேஜு, கேரட்டு எல்லா காய்கறியும் நல்லா பொடிசாக நறுக்கி கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி, அதுக்கப்புறம் சோயா சாஸு, சில்லி சாஸு அது இதுன்னு போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதை நைட்டு வாங்கிட்டு வீட்டில் அதை சாப்பிட்டு இன்றைக்கி வீடியோ முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.